விக்னேஷ், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் மட்டும்தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். ஏற்கனவே பெரும்பான்மை விஜய்க்கு கிடைக்காத பட்சத்தில் தனது ஆதரவு வழங்குவதாக அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இருந்தாலும் அது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு காணொலி கூட வெளியாது. அது ஏஐ வீடியோ உள்ளிட்டவைகளை தெரிவித்து ஆளுநரிடம் டிடிவி தரப்பு நேரடியாக புகார் மனுவை அளித்தது. ஆனால் இந்த நிலையில் இன்று தமிழக சட்டப்பேரவை கூடிய நிலையில் அதில் விஜயை புகழ்ந்து பேசினார். முழுமையான ஆதரவு வழங்கப்படும் என்று அரசுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் விரிவான ஒரு அறிக்கை தெரிவித்து மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் கட்சியின் நிலைப்பாட்டை மீறி இன்று சட்டமன்றத்தில் தன்னிச்சையாக தமிழக வெற்றி கழகத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்திருப்பது கட்சியின் குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணானது. காமராஜ் அவர்களின் இன்றைய செயல்பாடு அவரின் வெற்றிக்காக பாடுபட்ட அமமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு இழைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என டிடிவி தினகரன் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். எனவே கட்சிக்கு அவப்பெயர் உண்டாக்கும் விதத்தில் செய்யப்பட்ட காரணத்தாலும் காமராஜ் அவர்கள் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து இன்று முதல் உடனடியாக நீக்கப்படுகிறார் என தெரிவித்திருக்கிறார்.